அவன் தெரியவில்லை. முதலாவதாக வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அங்க உக்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் வணக்கம், அது அங்க நின்றுட்டு இருக்கவங்களுக்கும் வணக்கம், அங்க இருந்து எட்டி பாக்குறாங்களே அவங்களுக்கும் வணக்கம், அங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் வணக்கம், நம்ம சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ஏண்டி நான் மட்டும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? நீங்க வாடி சீக்கிரம். என்னடி நடந்துட்டு இருக்கு? வேற என்ன நாடகம் தான். என்ன நாடகம் நடந்துட்டு இருக்கீங்க? அட மனுஷா, இது கூட தெரியலையா? தெரியலடி, சொல்லு. நம்ம முதல்வர் ஐயா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்ச பெண் பிள்ளைங்களுக்கு கல்லூரிக்கு போனா மாசம் 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிற திட்டத்தை பத்தி தான்யா. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தானாடி? அட போயா, நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு நன்னா தெரியும். அவரு வந்துட்டு அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பெண் பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் திட்டம்னும் ஆண் பிள்ளைங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம்னும் வச்சிருக்கிறாரு. சரிடி, நம்ம வேக நின்னு பேசிட்டு இருந்தா அவங்க எல்லாம் கடுப்பாவாங்க. அவங்க நாடகத்தை பார்க்கட்டும். வாயா, நான் அப்படிதானே பேச முடியும். என்னடா படிக்கிறியா இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு போறியான்னு ஒன்னும் தெரியல. அம்மா படிக்க வச்சா மட்டும் நான் காலேஜுக்கு சேர்த்துருவா போறீங்க? ஏன்னா பணம் கொட்டியா இருக்கு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு. அம்மா சொல்லுமா. இந்தாம்மா சம்பள பைசா கொடுத்துட்டாங்க. சொல்லு தீபா. அக்கா ஐஸ் மூஞ்சே சரியில்லக்கா, என்னக்கா ஆச்சு புள்ளைக்கு? அது ஏன் கேக்குற தீபா, ஐஸ் குடிக்கிறப்ப ஐஸ் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் போறாங்க, ஆனா அவளை சேர்க்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. அவங்க அப்பாக்காரனும் நிம்மதியா கண்ணு மூடி போயிட்டான். அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா, நான் முதல்வர் ஐயா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. என்ன சட்டம் தீபா? நான் முதல்வர் ஐயா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிச்ச பொன் பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் போறாங்கக்கா. அப்படியா? ஐயோ, இது தெரியாம போச்சு. நல்லவேளை நீ சொன்ன, நீ மட்டும் சொல்லனா என் பொண்ணுக்கானவே நான் அழிச்சிட்டு இருப்பேன். அக்கா என் பொண்ணு கூட அங்கதான்க்கா படிக்கிறா. எல்லா செலவு, ஃபீஸ் செலவு, படிப்பு செலவு எல்லாத்தையும் அவதான்க்கா பாத்துக்கிறா. சரி, அவளை போயிட்டு ஃபர்ஸ்ட் காலேஜ்ல சேருங்கக்கா. சரி தீபா, நன்றி தீபா. இல்லங்க, நான் காலேஜ் படிக்க விருப்பப்படல. என்னம்மா பேசுற ஐசு? காலேஜ்ல இருந்துதாம்மா அட்மிஷன் போட சொல்லி காலா பண்றாங்க. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, நான் என்ன படிக்கவா போறேன்? அதான் வேணான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நாளைக்கே போறோம் காலேஜ்ல அட்மிஷன் போடுறோம். என்னம்மா சொல்ற? நம்ம பக்கத்து வீட்டு தீபா இருக்கிறாள், அவ சொன்னா முதல்வர் ஐயா வந்து மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாரு அந்த ஐசு. அப்படியா? எனக்கு தெரியாதே. அதான் தீபா சொன்னா இந்த மாதிரி. சரி சரி இருமா, நானே செல்ல போட்டு பாக்குறேன். அம்மா, ஆமாம்மா, நம்ம முதல்வர் ஐயா புதுமை பெண் திட்டம் மட்டும் இல்ல, தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்திருக்காரு. அது மூலமா நான் மட்டும் இல்ல, என் தம்பியோட படிப்பை நான் படிக்க வச்சிடுவேன். சரி தீபா. சரிம்மா, நான் போய் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடவா? சரி இரு தீபா. உன் கனவையும் என் கனவையும் நிறைவேற்றின முதல்வர் ஐயா போல நீயும் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு உதவி செய்யற இடத்துல நீயும் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோ ஐசு. கண்டிப்பாமா. வந்துட்டோம். ஏய், நாடகத்தை பாத்தியாடி? அட போயா. ஆயிடுச்சு, சோகமா இருக்க? நான் வேற பயந்தே போயிட்டேன். எங்க அந்த பொண்ணோட படிப்பு பாதியிலேயே நின்னு போயிடனு. ஆமா ஆமா, அந்த பொண்ணு கடைசியில என்னதான் ஆனா? அதையும் பார்த்துடுவோம். சரி வா, நம்ம போலாம். Anata pacaye, apate keke, anata pacaye. அனைவருக்கும் வணக்கம்.
நம்முடைய அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கல்லூரியில் பயின்ற ஐடி நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலராக திரு நிதிஷ் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம் கல்லூரியின் முன்னாள் மாணவி சென்னை மாவட்ட ஆட்சியருமான செல்வி தா ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்று ஒரு சில வார்த்தைகளோடு உரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் படிச்ச இந்த கல்லூரிக்கு நானே சிறப்பு விருந்தினரா வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த காலேஜ்ல படிக்கும் போது புதுமை பெண் திட்டம் அது மூலமா தான் நான் என்னுடைய காலேஜோட ஃபீஸ், நோட்டு, புக்கு இதெல்லாமே வாங்க பயன்படுத்திக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, என் தம்பி இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓவா இருக்கானா அதற்கு காரணம் நான் முதல்வன் வகுப்பு தான். நம்மளாம் அந்த வகுப்பை அசட்டையா எத்தனையோ பேர் பண்ணியிருக்கோம். அதை சரியா பயன்படுத்தினதுனால தான் இன்னைக்கு என் தம்பி இந்த இடத்துல இருக்கான். மாணவர்களுக்காக அரசாங்கம் எவ்வளவோ சட்டங்கள், வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் அதை சரியா பயன்படுத்துறோமா அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மாணவர்களை சுத்தி வாய்ப்புகள் பல இருந்துட்டே தான் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்ற விதத்துல தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்னவா ஆக போறோம்ன்றத தீர்மானிக்குது. நன்றி. சிறப்பான ஒரு நாடகம்.